அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடாது. யார் சொல்றது? சங்கிகள் சொல்லுகிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? நீதித்துறையிலும் இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? காவல்துறையிலும் இருக்கிறார்கள். காக்கி சட்டைக்குள்ள சங்கிகள் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? பேராசிரியர்களாகவும் துணைவேந்தர்களாகவும் இருக்கிறார்கள். சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள். அதுவும் முருகன் பெயரையே வைத்திருக்கிறார்கள். சுவாமிநாதன் தான், முருகன் தான் அதுக்கு பேரு. முருகனுடைய இன்னொரு பெயர் அது. கும்பகோணம் பக்கத்தில் சுவாமி மலைன்னு ஒன்று இருக்குது. அது முருகன் வழிபாட்டு தலம் தான். நாதன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு பொருள், வேற ஒன்றும் கிடையாது. அது வடமொழியில். அது என்ன சுருக்கமா நாத் அப்படின்றாங்க. பிரேம்நாத், ராஜ்நாத். நாத்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம தமிழ் படுத்தும் போது நாதன் அப்படின்னு தமிழ் படுத்துறோம். வடமொழிக்காரனா சுவாமிநாத் அப்படின்னு வச்சிருப்பான். தமிழ் என்னொன்னே சாமிநாதன். அப்போ சுவாமிநாதன் வடிவத்திலும் சங்கி மதுரை மண்ணிலே உண்டு. அவங்க தீர்ப்பு எழுதுறாங்க. என்ன தீர்ப்பு? யாரும் மக்கள் எந்த பிரச்சனையும் பண்ணல. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது மோதல் வெடித்ததா? ஏதாவது போராட்டம் நடந்ததா? ஏதாவது இரத்தக்களரி நடந்ததா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு தம்பியை வச்சு வழக்கு போட வச்சு ஆள் செட் பண்ணி ஒரு தீர்ப்பு. உடனே நாள் குறித்து தீர்ப்பு. இந்த உடனே இந்த இது தீபக்கள் தான். அதுவும் அவர் நேரா போறார். எத்தனையோ பிரச்சனைகள் இங்கு நடக்கின்றன. அங்கே எங்கேயும் நேரா போனதில்லை. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கிற எந்த இடத்திலும், ஆணவ கொலைகள் நடக்கிற எந்த இடத்திலும் நீதிபதிகள் போய் நின்றதுண்டா? மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் போய் பார்த்ததுண்டா? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் போய் பார்த்ததுண்டா?